குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், எனர்ஜெட்டிக் மார்னிங். நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன். நாம கோல் செட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்ப கோல் செட்டிங் எப்படி பண்றது அப்படின்றதுல பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. இப்ப பார்ட் 2ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கோல் செட் பண்ண போறோம். கோல் செட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இப்படி கோல் செட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். கோல் செட் பண்ணணும் அப்படின்னா, இலக்கு அப்படிங்கிறது நம்ம எங்க போய் சேரணும் அப்படின்றது தான் இலக்கு. ஸோ தட் பாயிண்ட். இப்ப நீங்க ஏல இருக்கீங்க, பி பாயிண்ட்க்கு நீங்க போகணும். ஸோ அந்த பி பாயிண்ட் என்னது அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இப்ப நான் இப்ப ஒரு 25 lakhs பர் இயர் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, நான் 1 crore எப்படி சம்பாதிக்கிறது? 1 crore இலக்கு எப்படி அடையிறது? அப்படின்றது தான் இலக்கு. ஸோ ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி எப்படி நம்ம போறோம் அப்படின்றது தான் நம்ம இலக்கா நம்ம நிர்ணயிக்க போறோம். இப்ப நம்ம இதுல பண்ண வேண்டிய சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, சரி நமக்கு ஒரு 1 crore வேணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? எதுக்காக நம்ம அந்த 1 crore இலக்கு அடையணும்? அதை அடையிறதுனால நமக்கு என்ன பயன்? அடைஞ்சா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? இந்த 3 விஷயத்த நீங்க உங்களுக்கு கேட்டுக்கணும். கோல் செட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். கோல் செட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னா, நானும் கோல் செட் பண்ணலாம். நாளைக்கு நான் 100 crore ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோல் செட் பண்ற எல்லாருமே அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1% தான் அச்சீவ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோலை டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நாம கோல் செட்டிங்ல நம்மளோட 6 ஏரியாஸ் ஆஃப் லைஃப்ல நாம கோல் செட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், யூ செட் யுவர் கோல் ஆன் யுவர் வெல்த். ஃபர்ஸ்ட், வெல்த் கோல். நீங்க இப்ப எவ்வளோ பணம் மந்த்லி சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க ஆர் இயர்லி சம்பாதிக்கிறீங்க? நெக்ஸ்ட் இயர் 2025க்குள்ள நீங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்? ஸோ அதை நீங்க எழுதிக்கோங்க உங்களோட நோட் புக்ல. ரெண்டாவது விஷயம், உங்களோட ஹெல்த் கோல் என்ன? உங்களோட ஹெல்த் இப்ப எப்படி இருக்கு? உங்களோட ஹெல்த் 2025ல எப்படி இருக்கணும்? என்ன நீங்க ஆசைப்படுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஐ ஆம் ஹெல்த்தி அண்ட் ஃபிட் எனர்ஜெட்டிக். என்னோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே நான் கரெக்டா இருக்கேன். ஸோ இப்ப நான் என்ன கோல் செட் பண்றது? ஐ வாண்ட் டு மெயின்டைன் மை ஹெல்த். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், அல்லது 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்ன உங்களுக்கு தேவையோ அந்த கோலை செட் பண்ணுங்க. இல்ல நான் இப்ப 75 kg இருக்கேன்னா, என்னோட ஐடியல் வெயிட் 65, 67. எப்படி நான் அதை ரெடியூஸ் பண்றேன்? ஓகே. ஸோ ஹெல்த் கோல், நம்ம வெல்த் கோல் பண்ணியாச்சு, ஹெல்த் கோல் பண்ணியாச்சு. 3வது, ரிலேஷன்ஷிப் கோல். ரிலேஷன்ஷிப் கோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க உங்க ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? எப்படி அதை இம்ப்ரூவ் பண்றது? அதே மாதிரி உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்ல எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு? அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது? உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட, உங்களோட ரிலேட்டிவ்ஸோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஸோ அதை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்றது? அதுக்கான கோல் செட் பண்ணுங்க. ஸோ இஃப் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் என் ஒய்ஃப் கூட நான் எந்த சண்டையும் போடாம நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் ஹர்ட் ஹர். நான் அவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கோல். ஸோ அப்ப நான் டே டு டே பேசிஸ்ல அவங்கள எப்படி நான் காயப்படுத்தாம இருக்கிறது அப்படின்றத கோலா செட் பண்ணுங்க.
ஆர் யூ வாண்ட் டு பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கிட்ஸ் அப்படின்னா, எப்படி நான் அவங்களோட ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் வந்து ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றத வந்து நீங்க இது பண்ணுங்க. அல்லது உங்களோட ஃபேமிலி அப்பா, அம்மா இருக்காங்க. அவங்களோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்லி அவங்களுக்கு எப்படி நான் டெய்லி ஃபோன் பண்றது, அவங்களோட நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றத நீங்க கோல் செட் பண்ணுங்க. ஸோ 4th ஏரியா ஆஃப் லைஃப். செட் யுவர் கோல் ஃபார் யுவர் எமோஷனல் ஃப்ரீடம். வி ஆர் எமோஷனலி டிரைவன் பீப்புள். நம்ம எல்லாருமே நம்மளுடைய எமோஷன்ஸ்னால கண்ட்ரோல் பண்ணப்பட்டோம். நம்ம எமோஷன்ஸ் எப்ப நம்மள கண்ட்ரோல் பண்ணுது, நாம எப்ப எமோஷனல கண்ட்ரோல் பண்ண முடியாது பண்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம இருக்கும். திடீர்னு நம்ம கோவப்படுறோம். திடீர்னு சிலவங்கள எடுத்தெறிஞ்சு பேசிடுறோம். திடீர்னு நம்ம தவறான வார்த்தைகள யூஸ் பண்ணிடுறோம். பட் அது வந்து மத்தவங்கள காயப்படுத்துது. ஸோ மத்தவங்கள காயப்படுத்தாம நாம எமோஷனலா நம்மள நம்ம காயப்படுத்திக்காம இருக்கிறத வந்து நம்ம ஒரு கோல் செட் பண்ணணும். ஸோ எமோஷனல் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செட் அ கோல் ஃபார் யுவர் எமோஷன்ஸ். நான் கோவப்பட மாட்டேன். நான் யாரையும் திட்ட மாட்டேன். நான் என்னோட ஒர்க் பிளேஸ்ல யாரையும் எடுத்தெறிஞ்சு பேச மாட்டேன். ஸோ நான் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எமோஷனல் இட்ஸ் கனெக்ட் வித் யுவர் லைஃப். ஸோ எமோஷன்ஸ்க்கு யூ ஹாவ் டு செட் யுவர் கோல். 5th, மை ஃபேவரட் கோல் செட்டிங் ப்ராசஸ். ஸோ லேர்னிங். பி அ லைஃப் லாங் லேர்னர். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கத்துக்கிறீங்களோ, நீங்க வாழ்க்கையில அவ்வளோக்கு அவ்வளோ உயருவீங்க. ஸோ அதனால என்னோட மென்டார் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ மேட் இஸ் இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க வந்து உங்களை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க எவ்வளோ லேர்னிங்க்கு செலவு பண்ண போறீங்க. ஸோ வாட் இஸ் த லேர்னிங் கோல் ஃபார் யூ? ஃபார் மீ வீக்லி 1 புக் ரீடிங் இஸ் மை லேர்னிங். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு லேர்னிங் கோல் வச்சுக்கோங்க. என்ன லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் டெய்லி வீக்லி ஒரு 2 வீடியோஸ் போடுவேன். ஸோ அதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 6th, சேரிட்டி. நாம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட நாலேஜ் வளரும். அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய பணம் வளரும். அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொடுக்கறதுக்கு கற்றுக்கோங்க. கொடுக்கறதுக்கு நீங்கள் பணம் தான் கொடுக்கணும்னு இல்லை. பணம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா உங்களோட டைமை கொடுங்க. உங்களோட டைமை கொடுக்குறீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு மிகப்பெரிய சேரிட்டி தான். அதே மாதிரி உங்க நாலேஜை ஷேர் பண்ணுங்க. அதுவும் ஒரு சேரிட்டி தான். ஸோ keep your goals ready for 6 areas of your life: wealth, health, and your relationship, emotions, learning, and charity. ஸோ இந்த 6 ஏரியாஸ்க்கும் என்னோட கோல் இது 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு கோல் செட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்ட் 3ல இந்த கோலை எப்படி அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ப்ரொசீட் பண்றது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். தேங்க்யூ. இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை கற்றுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் என்னோட சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.